ஹாய், இங்கிலீஷ் டைப்பிங்கில் ஜூனியரில் கேட்குற லெட்டர் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். மொத்தம் 3 லெட்டர் ஜூனியரை பொறுத்த வரைக்கும். லெட்டர் வந்து செகண்ட் பேப்பரில் கேட்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் லெட்டர் 50-50 மார்க், டோட்டலாக 100 மார்க். ஓகே, நான் டைப் பண்ணதையும் வச்சு தான் காட்டுறேன். அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டிகிரி செட் பண்ணணும். டிகிரி எவ்வளவு? 10 to 70 டிகிரி. கரெக்டாக 10லேருந்து 70 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60. ஏன்னா சென்ட்ரு பண்ணுறதுக்கு 60 தான் யூஸ் ஆகும். ஓகே, இனி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், GOVT டாட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்ன? கவர்மெண்ட். அதெல்லாம் நீங்கள் வந்து சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டைட்டிலை வந்து ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். சைடில் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப்ஸ்ன்ட்டு. இப்போது இதை வந்து நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம். சென்ட்ரு பண்ணுறதுக்கு மொத்தமாக இதில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 2 வேர்டுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் வரும், அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக இப்போது 24ன்னு கிடைக்கிது. அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 36. அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 18ன்னு கிடைக்கும். கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 18 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ 18 ஸ்பேஸுங்கிறது எங்கே வந்து நிற்கும்? கரெக்டாக அந்த ஸ்கேலில் பார்க்குறப்போ 28 டிகிரியில் வந்து நிற்கும். ஓகே, இதுக்கு நீங்கள் டிகிரியை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு கீழே கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அண்டர்லைன் பண்ணி. அது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ அதுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ், ஹேண்டில் வந்து 2 டைம் மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே இந்த அப்ஸ்ட்ராக்ட்ங்கிறத டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் ஏங்கிறது மட்டும் தான் கேபிட்டல், பேலன்ஸ் எல்லாம் ஸ்மாலில் டைப் பண்ணணும். ஓகே, இப்போ இதுக்கு எவ்வளோ டிகிரிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணிங்கன்னா 8ன்னு கிடைக்கும். 60லேருந்து 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 52. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 26. கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 26 ஸ்பேஸ் தள்ளி இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அது ஸ்கேலில் பார்க்குறப்போ 36 டிகிரியில் வந்து நிற்கும். ஏன்னா 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதனால் ஸ்கேலில் 36ன்னு காட்டும். இதை நீங்கள் ஈஸியாக கூட இப்போ கவர்மெண்ட்டுன்னு மேலே டைப் பண்ணுறீங்களா, கரெக்டாக அந்த எண்ணுக்கு நேராக வச்சு நீங்கள் வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணணும். அந்த என்டி லாஸ்ட்டாக இருக்குல்ல எண், அந்த எண்ணுக்கு நேராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 36 டிகிரியில் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா ஷார்ட்கட் மாதிரி. நீங்கள் வந்து ஒவ்வொரு டைமும் கவுண்ட் பண்ணி அதை வந்து ஸ்பேஸ் விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அதெல்லாம் ஈஸி. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த கீழே கொடுத்துருக்காங்களே இதை டைப் பண்ணணும். இதுக்கு வந்து கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 5 ஹைஃபன் தள்ளிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் வேர்டு மட்டும் கேபிட்டலில் போட்டுக்கோங்க. இப்போ FRனா என்ன? ஃபார். ஓகே, இப்போ சிக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சைடில் யூசினா என்ன? அப்பர் கேஸ். அப்போ கேபிட்டலில் டைப் பண்ணணும் சிங்கிறத. நெக்ஸ்ட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்களா, இது டெலிட் சிம்பிள். அந்த எஸ்ஸை வந்து டைப் பண்ணக்கூடாது, லாஸ்ட்டாக டாட் வச்சு முடிச்சிடணும். ஓகே, இதில் பாருங்கள், இப்போது இந்த 2 வேர்டுக்கு இடையில ஹைஃபன் இருக்குல்ல, ஹைஃபனுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் வராது, அப்படியே கண்டினியூ அடிக்கணும். இதே கம்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் எப்போதும் போல் ஒரு ஸ்பேஸ் விடணும். லாஸ்ட்டாக புள்ளி வச்சு முடிச்சுட்டு அதுக்கும் கீழே சிங்கிள் லைன்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஹைஃபனை வச்சு ஃபுல்லாக கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி வரைக்கும் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது 70யோட முடிஞ்சிடும். மேலே இந்த லெட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா, 70யை தாண்டி ஒரு 2 லெட்டர் 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நிறையா வேர்டு இருந்தால் தான் அதை வந்து மிஸ்டேக்காக எடுத்துப்பாங்க. ஓகே, இதை 2வை வந்து அங்கே அடிச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தே அடிக்கலாம். அதை நான் வந்து கவனிக்காமல் அடித்தது. ஓகே, இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். கரெக்டாக ஹேண்டில் வச்சு 2 டைம் அடிச்சுட்டு இப்போ இதை வந்து சென்டர் பண்ண போகிறோம், இந்த டைட்டிலை. இப்போ இது பாருங்கள், எஜுகேஷன் DEPTன்னு இருக்குது. இது வந்து டிபார்ட்மெண்ட். சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம். அதுக்கு இதில் மொத்தமாக எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணால் 20ன்னு கிடைக்கும். அப்போ 60 - 20 40ன்னு கிடைக்குது. இப்போது 40யை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சென்ட்ரு பண்ண போகிறோம்ல, அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 20ன்னு கிடைக்கும். அப்போது கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 20 ஸ்பேஸ் விட்டு இந்த டைட்டிலை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 20 ஸ்பேஸுங்கிறது ஸ்கேலில் பார்க்குறப்போ 30 டிகிரியில் வந்து நிற்கும். ஓகே, இந்த மாதிரி நம்ம சென்ட்ரு பண்ணி அடிக்கணும் இதையும். இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ், ஹேண்டில் 2 டைம் மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கும் கீழே இதை பாருங்கள், GO இதெல்லாம் கேபிட்டலில் தான் டைப் பண்ணணும். G.O. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்பேஸ் ஒன்று, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு R கேபிட்டல், T ஸ்மால், அதுக்கப்புறம் ஒரு டாட்டு, அப்புறம் ஒரு ஸ்பேஸு, அப்புறம் N கேபிட்டல், O ஸ்மால், அதுக்கப்புறம் டாட், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. இந்த GO டாட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் வரும், NOக்கு பக்கத்தில் வந்து ஸ்பேஸ் வராது. 98ன்னு அப்படியே அடிச்சிடணும். இப்போ அதே லைனில் இந்த சைடில் உள்ளதை வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம்.
இப்போது இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து ரைட் கார்னரில் அடிக்கிறதுனால சென்டர் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த 2 லைனில் எது வந்து பெருசுன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். FOLGனா ஃபாலோயிங். ஓகே, அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இதில் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் மேலே உள்ள டேட்டட் தி தான் வந்து பெருசு. அப்போது அதை கவுண்ட் பண்ணிங்கன்னா 44ன்னு இருக்கும். அதை 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 24ன்னு இருக்கும். அதை 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 46ன்னு கிடைக்கும். கரெக்டாக 46 டிகிரியில் வச்சு அதை வந்து டைப் பண்ணும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் டைப் பண்ணணும். இப்போ டேட் வந்து 15.5 இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டைப் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதை May 15, 1971 அந்த மாதிரி மாற்றிக்கிட்டு தான் டைப் பண்ணணும். இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அதே 46 டிகிரியில் வச்சு ரீட் தி ஃபாலோவிங்கை டைப் பண்ணிடணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இதை கரெக்டாக நான் 46 டிகிரியில் வச்சு அடிச்சிருக்கேனா தெரியுதா? இந்த இடத்துட்ட எது ஹையஸ்ட்டோ அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நேராக வச்சு அடுத்த லைனே அடிச்சிடுறதான். இப்போ இதுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் கரெக்டாக இங்கே 10 டிகிரிலேருந்து 10 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இருக்குல்ல ஃப்ரம் தி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் வந்து 20 டிகிரிலேருந்து 60க்குள்ளே தான் இருக்கணும். அப்படிங்கிறப்போ நம்ம கரெக்டாக 10 ஸ்பேஸ் விட்டோம்னா இது கரெக்டாக 20 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுமா, அதுக்காக. ஓகே, அந்த மாதிரி 20 to 60 டிகிரியில் வச்சு இதெல்லாம் டைப் பண்ணணும். அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. இது முடிச்சதுக்கப்புறம் ஹைஃபனை வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 5 ஹைஃபன் போட்டால் போதும். இது எப்படின்னா சென்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. கரெக்டாக அப்ஸ்ட்ராக் அடிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு நேராக வச்சு அடிக்கணும். அப்ஸ்ட்ராக் வந்து 36 டிகிரியில் அடிச்சிருப்பீங்க. இப்போ இதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஆர்டருங்கிறத கேபிட்டலில் டைப் பண்ணிக்கோங்க, கோலன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நார்மலாக பேராகிராஃப்க்கு 5 ஸ்பேஸ் விடுவோம்ல, அது மாதிரி விட்டு ஸ்டார்ட் பண்ணணும். 2 பேராகிராஃப்க்கு நடுவில் எப்போதுமே ஸ்பேஸ் வரும், அதாவது 2 லைன் ஸ்பேஸ் வரும். இப்போ இந்த மாதிரி 2 டாட்டுன்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, இப்போ இதை பாருங்கள், NECOனா நெசசரி. இது வந்து நேராக கொடுத்துருக்காங்களா, இந்த சம்மருங்கிறது இந்த இடத்துல வரும். இப்போ கோடு போட்டு 1 2ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ 1னா ஃபஸ்ட்டு அந்த வேர்டு அடிக்கணும், அப்புறம் 2னா செகண்ட் அந்த வேர்டு அடிக்கணும், 3னா தேர்டு அந்த வேர்டு அடிக்கணும். அந்த மாதிரி அவ்வளோதான். இந்த பாருங்கள், கிராஸ் பண்ணி டேரக்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை இங்கே பேராகிராஃபில் கிராஸ் பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 2 கோடு கொடுத்துருக்காங்களா, இது வந்து நியூ பேரா, நெக்ஸ்ட்டு பேராவுக்கு கொடுக்குறது. அப்போ 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்த பேராவில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் அந்த பை ஆர்டர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதை எப்படி சென்டர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இது எல்லாத்தையுமே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 26ன்னு கிடைக்கும். அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 34. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 17. கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 17 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து டைப் பண்ணணும். 17ங்கிறது ஸ்கேலில் பார்க்குறப்போ 27 டிகிரியில் வந்து நிற்கும். ஓகே, ஏன்னா 10 டிகிரியில் ஆரம்பிக்கிறோம்ல, அதனால 27ல் வந்து கரெக்டாக நிற்கும். இந்த இடத்துல வச்சு இதை டைப் பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் இதை வந்து டைப் பண்ணணும். இந்த சைடில் உள்ளது இது நேம் வந்து எப்போதுமே கேபிட்டலில் தான் டைப் பண்ணணும். சைட்லேயும் அவங்க கொடுத்துருக்காங்க கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 2 லைனில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கீழே உள்ளது தான் பெருசு, ஏன்னா DYனா வந்து டெபுட்டி, SECOனா செக்ரட்டரி. இது எல்லாத்தையும் டோட்டலாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா 31. அதை 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரைட் கார்னரில் தானே அடிக்கிறோம், அதனால் சென்டர் பண்ண தேவையில்லை, அதுக்காக. 70லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 39ன்னு கிடைக்கும். அப்போ 39 டிகிரியில் தான் இதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். அதாவது டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அதை வந்து டைப் பண்ணணும். இப்போ மேலே உள்ள லைன் அப்போ எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சென்டர் பண்ணணும். செகண்ட் லைனில் 31 இருக்கா, மேலே அந்த நேமை கவுண்ட் பண்ணிங்கன்னா 19ன்னு கிடைக்கும். அப்போ 31லேருந்து 19 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா 12. இப்போது 12 2ஆல் டிவைட் பண்ணால் 6. ஓகே, இப்போ இதுக்கு சென்டர் பண்ணதுனால தான் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுறோம். கரெக்டாக அந்த 39 டிகிரியில் வச்சு அதுக்கப்புறம் 6 ஸ்பேஸ் விட்டு அந்த நேம் வந்து டைப் பண்ணணும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக 39 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணணும். இதுலேருந்து 6 ஸ்பேஸ் விட்டு இந்த நேமை வந்து டைப் பண்ணணும் கேபிட்டலில். லாஸ்ட்டாக கம்மா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 39 டிகிரியில் வச்சு இந்த டெபுட்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அதை வந்து டைப் பண்ணணும். இப்போ அதுக்கு கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த 2 அட்ரஸ் வந்து டைப் பண்ணணும். 2 அட்ரஸ் டைப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் EDன்னா எஜுகேஷன். அதுக்கப்புறம் சென்னை பின்கோடுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் வரும். 3 நம்பர் முன்னாடி 3 நம்பர் பின்னாடின்னு. அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு காப்பி 2 இருந்தால் காப்பி 2வை டைப் பண்ணணும். FINன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த சென்னைங்கிறத ஒரே லைனில் நீங்கள் அடிக்கிறதுனாலும் அடிக்கலாம், இல்லைனா அதுக்கும் கீழே செகண்ட் லைனில் கூட கொண்டு வந்துக்கலாம். பாருங்கள், சென்னைங்கிறத செகண்ட் லைனில் கொண்டு வந்திருக்கேன்னா ஒரு நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கும் கீழே 2 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டர் வந்து டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு செக்ஷன் ஆஃபீஸர்னு டைப் பண்ணி லாஸ்ட்டாக புள்ளி வச்சு முடிச்சிடணும்.
இப்போ ஃபார்வேர்ட் இது வந்து சென்டர் பண்ண போகிறோம். இதுக்கு எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 இருக்கும். அதை 60லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 42. அப்போது இதை 2 டிவைட் பண்ணால் 21. கரெக்டாக 10 டிகிரிலேருந்து 21 ஸ்பேஸ் விட்டு இதை வந்து டைப் பண்ணணும். 21ங்கிறது ஸ்கேலில் பார்க்குறப்போ 31 டிகிரியில் வந்து நிற்கும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்வேர்டர், பை ஆர்டர் ஆஃப் தி கவர்னர், இதெல்லாம் எல்லா லெட்டருக்குமே அதே தானே வரப்போகுது. கவர்மெண்ட் ஆர்டரில் கேட்குற எல்லா லெட்டர்லையும் அதான் வரப்போகுது. அதனால் இப்போ செக்ஷன் ஆஃபீஸருக்கு எவ்வளோ வரும்னு கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது வந்து ரைட் கார்னரில் அடிக்க போகிறோம். அதனால் சென்டர் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக 70லேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 70 - 16 54ன்னு கிடைக்கும். அப்போ 54 டிகிரியில் வச்சு செக்ஷன் ஆஃபீஸருன்றதை டைப் பண்ணிடணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் அடிக்கணும். லாஸ்ட்டாக புள்ளி வச்சு முடிச்சிடணும். ஓகே, பாருங்கள், அந்த மாதிரி தான் டைப் பண்ணியிருக்கேன். 4 லைன் ஸ்பேஸ் வச்சுட்ருக்கணும். 4 லைன் ஸ்பேஸுங்கிறது ஹேண்டில் 4 டைம் ஓப்பன் பண்ணுறது தான். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.